கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அஞ்சட்டி பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கு பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதற்கு போட்டியாக மதுபான கடைகளை திறக்க வலியுறுத்தி கடை முன்பு மதுப்பிரியர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம் ஆனந்த் பாபு, விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. ஒசூர் அடுத்த அஞ்சட்டி அருகே அரசு மதுபான கடை இரண்டாவது முறையாக திறக்க முற்பட்ட போது பெண்கள் அரசு மதுபான கடைக்கு எதிராகவும் மதுபான பிரியர்கள் மதுக்கடையை திறக்க வலியுறுத்தியும் மாறி மாறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார் ஆட்சியர் சம்பவத்தில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒசூர் அடுத்த அஞ்சட்டி அருகே நாற்றம்பாளையம் என்னும் பகுதியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சாலையோரமாக செயல்பட்டு வந்த அரசு மதுபான கடை, அரசு பள்ளி மற்றும் அரசு அலுவலகங்கள் உள்ள காரணத்தால் அங்கிருந்து அரசு மதுபான கடை காலி செய்யப்பட்டு அருகே இருக்கக்கூடிய என்புதூர் என்னும் கிராமத்தில் கடந்த 20 தினங்களுக்கு முன்பாக புதிதாக கட்டிடம் கட்டப்பட்டு அரசு மதுபான கடை திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட முதல் நாளே பெண்கள் ஏராளமானோர் இந்த பகுதியில் மதுபான கடை கூடாது, பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இருக்காது என தெரிவித்து மதுபான கடைக்கு எதிராக சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மதுப்பிரியர்கள் எங்களுக்கு மதுக்கடை வேண்டும் என அவர்களும் போட்டிக்கு சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடை அரசு மதுபான கடை மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 20 நாட்களுக்கு பிறகாக இன்று மதுபான கடை இரண்டாவது நாளாக திறக்கப்பட்ட போது பெண்கள் மீண்டும் மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறிய பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுப்பிரியர்கள் தாங்கள் மது வாங்க பல்வேறு இடங்களில் ஒரு தூரமான பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதால் இந்த மதுபான கடை திறக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்களும் அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் மாறி மாறி 2 தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பான சூழல் நிலவியது. சம்பவத்தில் தற்போது ஒசூர் சாராட்சியர் திருமதி பிரியங்கா அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு மதுபான கடைக்கு ஒரு தரப்பினர் ஆதரவும் ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.